ஸ்டாக்ஸ்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டோம் எல்லாம் சார். ஓகே தானே? ஓகே தான். ஏ கவி, எனக்கு என்னமோ இவ நம்ம முதலாளி கவுத்துருவாளான்னு தோணுது. ஏய் சீச்சி, அவரை போய் தப்பா பேசுறேடி. அவர் நல்லவர் தாண்டி, ஆனா வந்திருக்கிறவளோட மொழிதான் சுத்தமா சரியில்லடி. சார் உங்க ஷர்ட்ல ஓகே ஓகே. ஹே, தூசி தட்டி விடுறாடி. ஏய், தூசின்னு இருந்தா தட்டி தானடி விடுவாங்க. தூசி இருந்தாவா? நீ அதை பாத்தியா? இல்லதான். நீ சொல்றத பார்த்தா பத்திக்கும் போலியேடி. கம்முனு இருடி. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுக்கு. ஹே, அவ போட்டிருக்க ட்ரெஸ் நம்ம கடையோடதுரி. அதுவும் இவரே எடுத்து பாருங்க, கொடுத்திருக்காரு. எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஓகே சார். நீ ஏன்டி இவ்ளோ காண்டாவற? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இரு வரேன். ஏய் அனு, அனு. ஹலோ மேடம். சொல்லுங்க அனு. எஸ். வந்த கொஞ்ச நாள்லே கடையில இருக்கிற எல்லாரையும் உங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்க போல. வாட்? இல்ல இல்ல, மொத்த கடையுமே உங்க கையில ஏந்தி முதுகுல சுமக்குறீங்கல்ல, அதுக்காக சொன்னேன். ரொம்ப கிளவரா பேசுறேன், ஆனா தப்பான ஆள்கிட்ட பேசுறேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் தான். போய் வேலையை பாரு. தனியா இருக்காங்க, துணையாக்கிற வேண்டியதான். மேடம் சொல்லப்பட்ட இந்தாங்க. என்ன லவ் லெட்டரா? அதுக்கு என்ன நாள் கிடக்கு? இது ஜஸ்ட் பிகினிங் தானே. ஒரு ஆட்டோகிராஃப் வேணும். சோ ஸ்வீட். ஐயோ, கிச்சு கிச்சு பண்ண மாதிரியே இருக்குது. தேங்க்ஸ் மேடம். பட்ட மேடம், இன்னொரு வாட்டி வேலை நேரத்துல சேட்டை பண்ணிட்டு இருந்த உன் ஒரு நாள் சேலரியை கட் பண்ணிடுவேன். போ. சேலரி கட் பண்ணுவியா? பாருங்க, ஹஸ்பண்ட் கிட்ட இப்படியா பேசுவேன்? சார், என்ன ஞாபகம் இருக்கா சார்? லாஸ்ட் டைம் நீங்க கடைக்கு வரும்போது உங்களுக்கு பிடிச்ச துணியை மொழியே தெரியாம தெரியல, அது நான் தான் சார். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சார், நீங்க சொல்ல வர்றது ஓரளவுக்கு புரியுது. அன்னைக்கு நீங்க கடைக்கு வரும்போதே 30 நாள்ல ஹிந்தி படிக்கிறது எப்படி புக் படிச்சு கத்துக்கிட்டேன் சார். இன்னும் ஒரு டைம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கப்புன்னு பிடிச்சிப்பேன். ஓ, குடோன் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? அது மேல இருக்கு சார், பூரா பழைய ஸ்டாக். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எடுத்துட்டு வந்து தரேன். அரே பையா, குப்பை தொட்டி எங்கன்னு கேட்டது. குப்பை தொட்டியா? அது வாசல்ல இருக்கு சார். அது எது கேக்குறீங்க? அரே சாடா, சேட்டு ஆல்ரெடி கடுப்புல வந்திருக்கு. தேவையில்லாம பேசின மூஞ்ச குப்பை தொட்டி மாதிரி வைக்கணும். ஒழுங்கா சஞ்சீவ் எங்க இருக்கான்னு சொல்லு. ஏண்டா, ஊரு டு ஊர் வந்து இங்கேயே பொழப்பு நடத்திக்கிட்டு என்னையவே அடிச்சிருவியா நீ? இருடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். அரே சோட்டு, நீ என்ன மனசுல நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. உனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்லை. ஒழுங்கா சஞ்சீவ் எங்க இருக்கான்னு சொல்லு. அங்க. சேட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் தான் ஒரு வாரம் டைம் கேட்டிருந்தேன்ல, அம்மாவுக்கு இன்னும் உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க சேட்டு. 1000 சொல்லி அம்சமா இல்லையே பாய். எனக்கு தேவை பணம். எப்போ வரும், எப்படி வரும்? ஒரு வாரம் பொறுத்துக்கு சேட்டு, ப்ளீஸ். டேய், என்னடா இது? நீ எப்படா இவர்கிட்ட கடன் வாங்கின? கொடுத்த காசை வேலை பார்க்குற இடத்துல வந்து கேட்குறோன்ற மேனஸ் கூட இல்லை. போய் இவர்கிட்ட போய் எப்படிடா கடன் வாங்கின? டைலாக் டெலிவரி நல்லா இருக்கு பேட்டி, பட் ஐ எம் நாட் கன்வின்சிங். ஒரு வாரம் டைம் கொடு சேத்து, உன் மொத்த கதனையும் நான் அடிச்சிடுறேன். எல்லாரும் பார்க்குறாங்க சேத்து, தயவு செஞ்சு வெளியே போங்க. மனோரோஷம் இல்லவே சேட்டுக்கிட்டே கடை வாங்கக்கூடாது. நீ கூட இல்லை மின்னட் பில்லியன்ல ஏலக்காப்பல்ல வந்து அந்த பொண்ணை கொடுக்க சொல்லு. சாரி சேத்து, அவள் எனக்காக தான் பேசினான். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கூட. என்கிட்ட எது இல்லையோ அதுதானே விரும்பி கேட்குறே. தோப்பார் செஞ்சு, எங்கள் அப்பா கிட்டே கடை வாங்கும்போது நீ என்ன சொன்னேன்? என்ன அவ்வளோ பார்க்குறே? வாக்கு குத்தது நீ. நியாயமா இல்லை சட்டியா புச்சி கேட்க சொன்னேன். நைஸ் காஸ்டியூம் பையா, பார்க்க ஹீரோ மாதிரி தான் இருக்கே. நீ தான் இந்த கடைக்கு ஓனர் போல.
யோ யார் நீ? எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஸ்டாஃப் மேலே கை வைக்கிற? रुको भाई सबर करो சட்டை குத்ததுக்கு சிவில் திருமண மாதிரி அடிச்சான். இச்சி வேற துப்பணும். இச்சி முழுக்க அது மாதிரி பண்ணுறான் போல. அரே பாய் நிம்மில் பையன் நம்ம கிட்ட 50,000 ரூபாய் கடை வாங்கிச்சு. அதை கேட்க போனா கெட்டா புடுது டட்டா கட்டுது. 10 சேட்டு பங்கி எழுந்துட்டான். அம்மாவுக்கு முடியலன்னு அன்றைக்கி கூட லீவ் கேட்டிருந்தேனே, அதுக்காக தான் வாங்கினேன். எல்லாம் ஓகே சஞ்சீவ், நீங்கள் எதுனாலும் ஏன்ட்ட தானே கேட்டிருக்கணும். ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டீங்க, அதான் கேட்க தயக்கமாக இருந்தது. சக்கரா சக்கரா, முதலாளி 50,000 பணத்தை எடுத்து உடனே இந்த ஆள்கிட்ட கொடு. சரிங்க முதலாளி. இனி ஒரு நிமிஷம் இவன் இங்கே இருக்கக்கூடாது. சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல சார். சக்கரா, மாத சேலரியில் 5,000 இவன் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிக்க, புரியுதா? ஓகே முதலாளி. என்ன சேட்டு, ம் பணத்தை இங்கே வச்சு கொடுக்கவா இல்ல போலீஸார வச்சு கொடுக்கவா? போலீஸ்லாம் இருக்கு சுக்கரே. முதலாளி இங்கே கொடுக்க சொல்லிச்சு, இங்கே வாங்கிட்டு போயிடுது. அப்படி வா வலிக்கு. இந்தா என்னது இது? என்னோட செயின். அது தெரியுது, அதான் எதுக்குன்னு கேட்குறேன். தங்க செயின் என் கழுத்துக்கு செட் ஆகலை, அதான் உனக்கு கொடுக்கலான்னு வந்தேன். ம் ஏய் லூசு, இது அடக வச்சுட்டு இருக்கிற கடனை கொஞ்சமாச்சு அடைக்க பாரு. இது புடி. அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. அது என்ன உன் பிரச்சனை என் பிரச்சனை? நம்ம பிரச்சனைன்னு சொல்லு. என்ன இந்த திடீர் அக்கறை? அதெல்லாம் நிறைய இருக்கு, நான் தான் காட்டக்கூடாதுன்னு இருந்தேன். அதான் ஏன்னு கேட்குறேன். அன்னைக்கு அந்த சேட்டுக்கு நீ பணம் கொடுக்க முடியாம தவிச்சு நின்ன பாத்தியா? உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. தேங்க்ஸ் நகை கொடுத்ததுக்கு. தம்பி சும்மா ஒன்றும் தரல, போட போற நகையில 1 பவுன் கழிச்சிட்டு தான் தருவோம். கணக்கு போல மேடம், ஒரு விஷயம். டேய் நிப்பாட்டு. மேடம் நான் என்ன எதுவுமே சொல்ல. முதல்ல நீ இந்த கூனை கும்பிட போடுறது நிப்பாட்டுன்னு சொன்ன. வந்த விஷயம் என்ன அது முதல்ல சொல்லு. இல்லை மேடம், ஒரு 5,000 ரூபா அட்வான்ஸ் வேணும். உன் பேர் சதீஷ் தானே? எஸ் சதீஷ் மேடம். இன்னைக்கு டேட் என்ன? 28 மேடம். 4ஆம் தேதி 3,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்க. ஆமாம் மேடம். 10ஆம் தேதி 7,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்க. எஸ் மேடம். 17ஆம் தேதி 5,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்க. மேடம் நீங்கள் என்ன கணக்கு புள்ள? 5,500. சரிங்க கணக்கு புள்ள. உங்க சம்பளம் எவ்வளவு? 15,000 ரூபா மேடம். டேய் அந்த 15,000 ரூபாய் இந்த மாசத்துக்குள்ளே முடிச்சிட்டே நீ. எஸ் மேடம். டேய் உன் சம்பளம் முடிஞ்சு போச்சுடா, நீ தான் நம்ம கடைக்கு எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் தரணும். இப்ப சொல்லு, அட்வான்ஸ் வேணுமா இல்ல நீ திருப்பி கொடுக்க வேண்டிய 500 கொடுத்துட்டு போறியா? கணக்கு புள்ள மேடம். போயிட்டு வரேன். டேய் என்னாச்சுடா? அந்த கணக்கு புள்ளிட்டு அட்வான்ஸ் கேட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு கவி. பைத்தியம், ஏதாச்சும் ஆத்திர அவசரத்துக்கு வாங்குறதுக்கு பேர் தான் அட்வான்ஸு. நீ வேலை பார்த்த காசை 1 மாசத்துக்கு முன்னாடியே வாங்குறதுக்கு பேர் அட்வான்ஸ் இல்லை. நீ ஈஸியாக சொல்கிற, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். அப்படி என்னடா உனக்கு கஷ்டம்? ஏதான்னு சொல்ல கவி. எதையாச்சும் சொல்லுடா. இங்கே வாங்குற சம்பளம் பத்தலைன்னு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஏய் பிஸ்னஸா? சூப்பர்ரா, என்ன பிஸ்னஸ்? ஏய் என்ன முழுசா சொல்லோடு. சரி சொல்லு. நான் வாங்குற சம்பளம் பத்தலைன்னு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசித்தேன், ஆனால் பண்ணல. சி து. இப்படி தான் கவி என் வீட்லேயும் துப்புனாங்க. பின்ன துப்பாம உனக்கு என்ன ஆரத்தி எடுப்பாங்க? சரி சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? அதான் சொன்னேனே, வாங்குற சம்பளம் பத்தலை, சின்னதாக ஒரு பிஸ்னஸ். ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இவன்கிட்ட பேசினா நம்மளே பைத்தியமாக்கிடுவோம். என்ன தேடிட்டு இருக்கா? இந்த ஏரியால ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதோட அட்ரஸ் தான் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? நீ அங்க போனா உனக்கு பிசினஸ் ஐடியாலாம் கொடுப்பாங்க, அதுக்கு தான். அப்படியா?
ரொம்ப தேங்க்ஸ் கவி. ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லு. ஆ சொல்றேன். ஐ ஜாலி. இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் மேன் ஆக போகிறோம். பைத்தியம் ஆயிட்டான் போல. இனிமே நம்ம தான். சக்கரை, மேடம், நம்ம ஸ்டோரோட ஸ்டாக்ஸ்ல எங்கிருந்து வருது? முன்னாடியெல்லாம் ஹைதராபாத்லேருந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ டேரெக்டாக துபாயிலேருந்தே வந்தது மேடம். அதை யார் கலெக்ட் பண்ணுவா? சின்ன முதலாளி தான் போயிட்டு இருந்தாரு. இப்போது நான் தான் போகிறேன் மேடம். அது பிரச்சனை இல்லை சக்கரை. அங்கிருந்து அனுப்புறதுனால டாக்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அதை பத்தி யாரும் கண்டுக்கிறது இல்லையா? லட்சக்கணக்கில் ஸ்டாக் வருது மேடம். அதில் 1000 2000லாம் கணக்கு பார்க்க முடியுமா? ஓ, 1000 2000ன்றது உனக்கு பெரிய காசா தெரியல. ஐயோ, நான் அப்பெல்லாம் சொல்லலை மேடம். சி, இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியலனா அதை தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து பண்ண வைக்கணும். 1000 2000மா? மாசத்துக்கு 2 வாட்டி ஸ்டாக்ஸ் வருது. ஒரு தடவைக்கு தண்டமா 10,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுறோம். மந்த்லி 20,000 கடை கிளாஸ். உங்களோட கேர்லெஸ்னால. சாரி மேடம். சாரியெல்லாம் வேணாம் சக்கரை. மாசம் மாசம் உன் சம்பளத்தில் பிடிச்சி டாக்ஸ் கட்டிக்கிறேன். சம்பளத்தில் பிடிப்பீங்களா? என் முதலாளி கூட அப்படி பண்ணதில்லை. யூஸ்லெஸ் ஃபெல்லோ. உட்கார்ந்துருக்க லட்சணத்தை பாரு. என்னமோ இந்த கடைக்கு அவ தான் ஓனர் மாதிரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஜானு. எல்லாம் ஓகே தானே? ஆல் குட் சார். சூப்பர். கடையில் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே ஆக்ஷன் எடுங்க. நம்ம கடைக்கு வர கஸ்டமர் பொருள் வாங்காமல் கடையை விட்டு வெளியே போகக்கூடாது. ஓகே சார். ஸ்டாஃப்ஸ்கிட்ட சொல்லி எல்லாரையும் பொலைட்டாக இருக்க சொல்லுங்க. ஓகே? சரி. என்னோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். என்னது ஃபுல் சப்போர்ட்டா? கண்டிப்பா சார். இவ ஆல்ரெடி தையத்தக்கான்னு குதிப்பா. இதில் இவர் வேற பெர்மிஷன் கொடுத்துட்டாரா? சொல்லி முடிஞ்சு. சார், உங்க ஷர்ட் நல்லா இருக்கு சார். தேங்க்ஸ். போச்சு, மொத்தமாக கவுத்துட்டா. சக்கரை, சக்கரை, முதலாளி ஸ்டாக்ஸ்லாம் வந்திருக்கு. நீ போய் லோட் எடுத்து வந்துரு. என்ன அப்படியே நிக்கிற? இல்லை முதலாளி, ஜானு மேடம் தான் ஸ்டாக்ஸ்லாம் இனிமேல் நீ இறக்க வேணான்னு சொன்னாங்க. ஏன்? இல்லைங்க சார், அவருக்கு ஒரு சில விஷயம் தெரியல. அக்கௌண்ட்ஸ் வேற யாருன்னா பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். இல்லை நானே கூட அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறேன் சார். அதுவும் கரெக்டு தான். நீ போய் கடையில் வேற வேலை இருந்தால் பாரு. நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு இந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே சார். லக்ஷ்மி டெக்ஸ்டைல் பவர்ட் பை ரித்துகுமார் தி ஃபேமிலி ஷாப், மதுரவாயில் மற்றும் விருங்கம்பாக்கம்.